ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2005க்கு நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதி இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். டெஸ்ட்டு தான் நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் என்னென்னலாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ நிறைய யூடியூப் சேனல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு பெய்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சேனல் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுற சேனல்ஸ் தான். அண்ட் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ சில இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸும் ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்குக்கு வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட் மட்டும்தான் எடுக்கிறதுன்றது இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறதுனால தான் வந்து சொன்னேன். ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திருக்குறள் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு டெஸ்ட் பேட்ச் இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது தமிழ் மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேட்சில். ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இல்லை. நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஜிகேவும் இருக்கிறது வந்து டெஸ்ட் பேட்ச் என்ன இருக்குன்றதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போன வீடியோலேயே நான் இந்த சேனலில் சொல்லியிருப்பேன். யூத் பேப்பர் இது வந்து யூடியூப் சேனல் நேமு. அதில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ யூத் பேப்பர்ன்ற யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இப்போ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃப்லாம் வராது. நம்ம வந்து அவங்க வந்து இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அது உள்ளே வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லாம் இப்போ குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லேயே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ் தான் இருக்கும். இதில் தான் வந்து யூத் பேப்பர் சேனலில் தான் 2 டெஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் 3வது டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 3வது டெஸ்ட் கூட எப்படி பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா 3வது டெஸ்ட்டோட சிலபஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்டு சேர்த்து அது மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால படித்தவங்க இந்த கொஷின்ஸ் வந்து நான் ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் மட்டும் இருக்கு. இது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 தான் 2025 ஜனவரி 1 அன்னைக்கு தான் வந்து டெஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் வந்து இப்போ ஒரு 24 டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 24 என்னன்னு தெரியல. 21 + 3ன்னு நினைக்கிறேன். 24 டெஸ்ட் கிட்ட இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டாக தான். ஓகேவா? தமிழ் ப்ளஸ் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டிடியூட் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டோட சிலபஸ். ஸோ சுரேஷ் இதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய அகாடமி தான். அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4 கூட இதுக்கு முன்னாடிலாம் கூட ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ அதனால கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்த்தாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து யூத் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலே கொடுத்துட்டு நம்ம அந்த மெட்டீரியலை படித்து டெஸ்ட் எழுத சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதையும் வந்து அவங்களே கொடுத்துட்டு தான் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால இது ஃப்ரீன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு வந்து தமிழ் ஜிகே ஆப்டிடியூட் இது மாதிரி எனக்கு எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரினா இந்த வெற்றி நிச்சயம்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே ஆப்டிடியூட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? இந்த வெற்றி நிச்சயம்ன்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இப்போ தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெஸ்ட் 1 இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ணலை. இனிமேல் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நடுவில் வந்து இதெல்லாம் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ டெஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணி இனிமேல் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஓகேவா? இப்போ சொன்ன நான் தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.